ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கோம். இது வந்து ஒரு கருப்பு வெள்ளையில் ஒரு வாடை மாடு. வாடை மாடுன்னா வத்தக்கறவை மாடு. வத்தக்கறவை மாடு இது ஈத்து பருவத்தில் ஒரு 5 5 10 ஒரு 6 6 12 லிட்டர் கறக்கும். 6 6 12 லிட்டர் கறந்தாலும் வாடை மாடு. இதோட தரமே வாடை மாடு, சென மாடு. வாடை மாட்டில் நல்லா கொஞ்சம் வெயில் தாங்கும், கிளைமேட்டு தாங்கும். வாடின மாடு கருப்பு வெள்ளையில் நல்ல தலைச்செட்டு, நல்ல தோல், நல்ல பருமாடு தான் வாடை மாடு. இப்படி வாடை மாடு வளர்க்குறதுல என்ன லாபம்னா, வாடை மாடு வளர்க்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் 4 மாதமாச்சும் ஆகும் இந்த வாடை மாடு தேறது. இப்போ இந்த கருப்பு வெள்ளையில் இது வாடை மாடு. இப்படி மாடுகளை நம்ம வாங்கி, இப்படி வாடின மாடுகளை வாங்கி தேர்த்தன்னு நினச்சா 3 மாதம் 4 மாதம் ஆகும். 4 மாதம் ஆயிடுச்சுன்னா இந்த வாடை மாடு வளர்ப்பி அறித்தா அந்த மாடு ஒரு பிற மெலியாது. வளர்ப்பேறதுக்கு என்ன செய்யணும்? வரவு கொட்டையாக வைக்கணும். பருத்தி கொட்டை, வரவு கொட்டை, வெறுங்கொட்டையை வைக்கிறத விட நைட்டில் நனைய வச்சு இம்பிட்டு நனைய வச்சு ஒரு சாதா நாட்டு சாக்கில் அந்த கொட்டையை அள்ளி தண்ணியில் முக்கி போட்டோம்னா முளைக்கொட்டையை போட்டோம்னா இப்படி வாடை மாடு 3 மாதத்தில் சரியாகுத மாடு ஒரு மாதம் 2 மாதத்திலே இந்த மாடு சரியாயிடும். வாடை மாடை சேர்த்தது இதில் அப்படி ஒரு மெத்தேட் இருக்குது. வாடை மாடு வளர்க்குறதுங்கும்போது, வாடை மாடு வளர்க்க ஆசைப்படுதாலும் இப்படி முளைக்கொட்டையாக வச்சோம்னா அந்த வாடை மாடு தேறிடும்.